வணக்கம். இது உங்கள் தாய் தந்தை நர்சரி. நம்ம வந்து இப்போ CH5 ஸ்பீடு இது ஒரு ரகம் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். வேறு ரகம் வேறு எதுவுமே பண்ணல. நம்ம ஒன்லி CH5 ஸ்பீடு மட்டும் தான் பண்ணுறோம். நம்மக்கிட்ட ஒரிஜினல் ரகம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து வேறு யாருக்கிட்டேயும் போயிட்டு கலப்பழம் கட்டிங்ஸ் எடுக்கிறதில்ல. நாங்கள் CH5 யாருக்கிட்ட கொடுக்குறோமோ அவங்கக்கிட்டேருந்து மட்டும்தான் கட்டிங்ஸ் எடுப்போம். அதனால் நம்மக்கிட்ட கலப்படம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. வேறு நம்ம சிங்கோனியா அந்த மாதிரி வேறு ரகமும் பண்ணுறதில்ல. ஒன்லி CH5 மட்டும்தான் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எங்கே லோடு ஏறுதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ஆந்திராவுக்கு ஏறுது. வேரை பாருங்கள். 100 நாள் கன்று எவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். அடைப்பாக இருக்குது பாருங்கள். 4 சைடும் உங்களுக்கு வந்து அந்த கேக்கில் அடைப்பாக இருக்குங்களா? இப்போ பாருங்கள். இந்த சைடு, அந்த சைடு பாருங்கள். சுற்றி அடைப்பாக இருக்கா? அந்த ட்ரேவுக்கும் கீழே போயிருக்கு பாருங்கள் வேர். 100 நாள் கன்று அந்த நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ரேவுக்கு மேலே. இப்போ கண்ணோடைய தண்டை பாருங்கள், நுனியை பாருங்கள், எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் கன்று. தெளிவாக இருக்குது பாருங்கள். கன்று இந்த அளவுக்கு தெளிவாக இருந்தால் தான் நம்ம வந்து கன்று நடணும். நம்ம வந்து கண்ணை இதுலேயும் பார்த்தீங்களா 4 சைடுமே வேர் இருக்குது பாருங்கள். 4 சைடும் வேர் இருந்தால் மட்டும்தான் வேர் வந்து நம்ம கன்று வச்ச பிறகு 4 பக்கமும் பிடிக்கும். அப்போ தான் மரம் சாயாது. ஒரு சில இடத்துல நீங்கள் கன்று வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வேர் இருக்கும், ஒரு பக்கம் வேர் இருக்காது. வெறும் கோகோ பீட் மட்டும் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பக்கம் வேரில் தான் கன்று நிற்கும். வளர வளர அந்த ஒரு பக்கம் தான் நிற்கும். அதுமாரி நீங்கள் கன்று தேர்வு செய்யும்போது பார்த்து கரெக்டாக நீங்கள் தான் தேர்வு செய்யணும். ஏன்னா இந்த தொழிலை வந்து நாங்கள் மட்டும் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 100, 150 பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம எங்கே லோடு ஏற்றிட்டு போகிறோன்னா, ஆந்திராவுக்கு போகிறோம். இதோட இது வந்து 4வது லோடு. 3 லோடு வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. எனக்கு எடுத்து போடணுன்னு நினச்சேன். அப்புறம் முடியல. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால. இப்போ இது வந்து 4வது லோடு. இது ஆந்திராவில் தாண்டி நம்ம ராஜமந்திரிலேருந்து 50 கிலோமீட்டர் உள்ள கத்திவாடி. கத்திவாடியா ஏதோ ஒரு ஏரியா. கத்திவாடி தான். ஆந்திராவிலேருந்து உள்ள ராஜமந்திரி. ராஜமந்திரிலேருந்து 50 கிலோமீட்ரு கத்திவாடி. கத்திவாடியை தாண்டி போனால் விஜயவாடா லைனு. விஜயவாடா லைனில் நம்ம டெலிவரி கொடுக்கணும். பாருங்கள். லேடிஸாக ஏற்றிட்டுருக்காங்க. காலைல மணி 7 மணிக்கெலாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். கன்று பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. எவ்வளோ ஒன்று ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா, மிலிட்ரி மேன் மாதிரி நிற்கிது பாருங்கள் கன்று. பார்த்தீங்களா? ஒரு கன்று கூட சிந்தலை செதறல. கன்று வந்து லேடிஸாக ஏற்றிட்டுருக்காங்க. பலவு போட்டு தான் ஏற்றணும். பாருங்கள். கன்றை பார்த்தீங்களா? எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. பாருங்கள். பாருங்கள். கன்றை பாருங்கள். பார்த்தீங்களா? வேரை பார்த்தீங்களா? 4 சைடு இருக்கா? புது வேர் வந்திருக்கா? அதான் 100 நாள் கன்றுங்கிறது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, பழைய வேராக இருக்கும். பழைய வேர் இருக்கக்கூடாது. புது வேர் இருக்கணும். தான் பாருங்கள். புது வேர் இருக்கா? 4 சைடுமே உங்களுக்கு வந்து வேர் இருக்கணும். இப்போ வந்து நம்ம எத்தனை கன்று ஏற்றுறோன்னா 2 லட்சம் கன்று ஏற்றிக்கிட்டு போகிறோம். 2 லட்சம் கன்று பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். கன்று வந்து நம்ம வந்து நடுவு போகும்போது தேர்வு செய்கிறதுல தான் இருக்குது. கன்று தெளிவாக இருந்தால் தான் நாளைக்கு வந்து நமக்கு கன்று வந்து சீக்கிரம் வளரும். சீக்கிரம் வந்து 24 மாதத்துல நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும். லேடிஸ் தான் ஏற்றிட்டுருக்காங்க. பாருங்கள். ஆல்மோஸ்ட் பாதி 1 லட்சம் கன்று ஏற்றிருப்பாங்க. ஒரு 1 லட்சம் கன்று பேலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக ஏற்றிட்டு கடைசியாக அட்டையை நம்ம கால்குலேட் பண்ணால் தான் எவ்வளோ கன்று ஏறிருக்கு என்னங்கிறது தெரியும். பார்த்தீங்களா? கண்ணை பாருங்கள் எவ்வளோ வந்து பசுமையாக இருக்குன்னு. இது கூட நமக்கு வந்து ஆந்திராவுக்கு 4வது நடப்போகுது.
இதுமாரி நமக்கு இப்ப இது வந்து நம்ம வந்து வச்சு தர்றதெல்லாம் கிடையாது. இங்கேருந்து ஆளுங்கள இட்டு போயிட்டு இவ்வளோ லாங்கு இட்டு போய் நட்டுட்டு திருப்பி அவங்கள கொண்டு வரலாம் முடியாது. ஸோ, அதனாலே நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க லோக்கல் தமிழ்நாடு மட்டும் நம்ம வந்து நட்டு தர்றோம். இப்ப வெளியில அதர் ஸ்டேட்டுக்குலாம் அவங்க அங்கேயே ஆள் இருப்பாங்க. அவங்க தான் நட்டுப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து ரிஸ்க்கு. இங்கேருந்து இவங்கள இட்டுட்டு போயி உடனேவும் அவங்க வேலை செய்ய முடியாது. ஏன்னா இங்கேருந்து போறதுக்கு நைட்டு ஃபுல்லா ஆகும். நாளைக்கு 12 மணி 1 மணிக்கு தான் நாங்க போவோம் அங்க. இட்டுட்டு போயி அங்க வச்சிருந்து நட்டு அப்புறம் அவங்க நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு மறாநாள் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கு. அதுக்கப்புறம் தான் அங்க கிளம்புனாங்கன்னா மறாநாள் தான் இங்க வர முடியும். ஸோ, அதனால வந்து இது நட்டு தரணும்னா ஒரு 10 நாள் ப்ராசஸ்லயே போயிடும். ஸோ, மேபி அதனால ஆளுங்கள இங்கேருந்து இட்டுட்டு போறதில்ல. ஒன்லி கண்ணு மட்டும் டெலிவரி குடுத்துருவோம் ஆந்திராவுக்கு. ம். ஆல்மோஸ்ட் ஏத்திட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஏத்தி முடிச்ச உடனே பின்னாடி கழுவி வச்சு கட்டணும். கட்டிட்டு மேலே வந்து கிரீன் ஷேட் நெட் போட்டு தண்ணி அடிக்கணும். அந்த மாரி இருக்கு. கண்ண பாருங்க. எவ்வளோ பசுமையா இருக்கு, எவ்வளோ தெளிவா இருக்குன்னு பாருங்க. கண்ண பாருங்க முன்னாடி. லேடீஸ் தான் ஏத்துறாங்க. பார்த்தீங்களா? எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா எல்லாம் மிலிட்டரி மேன் மாரி நிக்குது பாருங்க கண்ணு. எல்லாம் ஏதாவது ஒரு கண்ணுனாவது பெண்டு இருக்கா? ஏதாவது படுத்து இருக்கா? சாஞ்சிருக்கான்னு பாருங்க. எல்லாம் மிலிட்டரி மேன் மாரி நிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸப் போலாமா நம்ம? அந்த சைடு வருவோம். இப்ப கீழ இருக்கிற கண்ண நம்ம பார்க்கோம். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸ்டெடியா நிக்குதா? கீழ இருக்கிற கண்ணு பாருங்க. ஒரு கண்ணு கூட கீழ விழல பாருங்க. எல்லாம் நூறு கண்ணு. எல்லாம் வேர் அப்படியே கோப்பையா அப்படியே சப்புன்னு புடிச்சிருக்கும். கேக்கோட. ஏத்தி முடிச்சாச்சு. கிரீன் ஷேட் நோட் போட்டு காட்டி டிரைவர் மேலே தண்ணி அடிச்சிட்ருக்காரு. இங்கே ஒரு டைம் தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு ஆந்திரா பார்டர் தாண்டி உள்ளே போயிட்டு ஒரு இடம் தண்ணி அடிக்கணும். நாளைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு தண்ணி அடிக்கணும். மொத்தம் 3 இடத்துல தண்ணி அடிப்போம். அப்படி அடித்து போனால் தான் கண்ணு காயாமல் போகும். இல்லைன்னா நமக்கு கண்ணு வந்து காஞ்சிரும். 2 லட்சம் கன்று ஏற்றியாச்சு. ஏற்றி க்ரீன் ஷேட் நெட் போட்டு கட்டியாச்சு. இன்னும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து ஆந்திரா பார்டர் தாண்டல. தமிழ்நாட்டில் பார்டர் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த டைம் நான் கூட போகிறேன். போயிட்டு அங்கே டெலிவரி வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ஏற்கனவே 3 லோடுக்கு நான் போகல. இந்த ஒரு லோடுக்கு தான் போகிறேன். போய் பார்க்கணும் எப்படி இருக்கு ஆந்திரா அப்படின்னு. நைட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கோம். நான் சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுக்கலை. சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆந்திரா பார்டர் போயிடுவோன்னு நினைக்கிறேன். வண்டி போயிட்டுருக்கு. ஆந்திரா பார்டரு தாண்ட போகிறோம். வந்துடுச்சு. தமிழ்நாட்டு பார்டர் தாண்டி ஆந்திரா என்ட்ரு. கரெக்டாக மணி 4:25. ஆந்திரா பார்டரு என்ட்ரி ஆயாச்சு. பாருங்கள் எல்லாம் லோடு வண்டி தான் போயிட்டுருக்கு. இது தர்பா போட்டு கட்டி போகுது. என்ன லோடுன்னு தெரில. போயிட்டுருக்கு. ஆந்திராவுக்கு தான் வழகா லோடா என்னான்னு தெரில. ஃபுல்லாக வண்டி தான். எல்லாம் லோடு வண்டி தான் நைட்டில்.
இங்கே தான் பர்மிட் எடுக்கணும். ஸோ, நமக்கு வந்து ஆந்திரா பர்மிட்டு நம்மகிட்ட இயர்லி பர்மிட் அவரு டிரைவரே வச்சிருந்தாரு. ஸோ, அதனால நம்ம அடிக்கடி போயிட்டு வர வேண்டியதுதான். அதனால நம்ம பர்மிட் நிறுத்தி எடுக்கல. டோல்கேட் மட்டும் பாஸ் பண்ணிட்டோம். அவரு இயர்லி பர்மிட் இருக்குன்ட்டாரு. அதனால நம்ம பிரச்சனை இல்ல. போயிட்டுருக்கு. காலை மணி 10. ஆந்திராவுக்குள்ள வந்து பார்டரு உள்ள சிட்டியில வந்திருக்கோம். இப்ப சிட்டிய தாண்டி அவுட் ஆஃப் பார்டருக்கு போணும். ராஜமந்திரி லைனு. அங்க பாருங்க ஜிலேபிய புட்டு போட்டாங்களா? புட்டு போட்டாங்க. ராஜமந்திரி போயிட்டு அங்கேருந்து 50 கிலோமீட்டரு கத்திப்பட்டி கத்திப்பட்டியா விஜயவாடா லைனு. ராஜமந்திரி டு விஜயவாடா லைனு. இங்கே பார்த்தீங்களா ஆந்திராவில் பெரியவங்க அப்துல் கலாம் ஃபோட்டோலாம் இருக்குது. நெடுக்க வச்சுருக்காங்க வாலில். நம்ம தமிழ்நாட்டில் இதுமாரி ஒரு இடத்துல கூட நான் பார்க்கல. எல்லார் ஃபோட்டோவும் இருக்குது. முன்னோர்கள் ஃபோட்டோ. வெரி குட். நல்ல ஒரு விஷயம். அந்தமாரி பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் ரோட்டு சைடில் இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு எதுவும் செடிலாம் இல்ல. இந்த சிட்டி உள்ளலாம் பார்த்தீங்கன்னா, அழகா இருக்கு. நீட்டா இருக்கு. கிளீனாவும் இருக்கு. ரோடு எந்த ஒரு டஸ்ட்டும் இல்ல. பார்க்கறதுக்கு நீட்டா மெயின்டெயின் பண்றாங்க. அந்த சேஃப்டி பாருங்க 2 சைடும். இந்த சைடு ஃபுல்லாவே சேஃப்டி குடுத்துருக்காங்க. எதுக்கும் கிராஸ் ஆகாத மாரி. வந்தாச்சு. டெலிவரி குடுத்துட்ருக்கோம். பாருங்க மணி 3:30 4 மணி இருக்கும். டெலிவரி குடுத்தாச்சு. இந்த தான் இது 50 ஏக்கரா 30 ஏக்கரான்னு தெரில. இங்க தான் வைக்கிறாங்க. பாருங்க. அதான் லேண்டு வைக்கிற லேண்டு. நம்ம எடுத்தாந்து குடுத்துட்டு வச்சிட்ருக்காங்க. இறக்கிட்ருக்காங்க. இறக்கிட்டு நைட்டு கிளம்புவோம். கணக்கு பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கே மணி 11, 12 மணி ஆகிடும். பாருங்கள் ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அது வரைக்கும் ஒரே ஆள் தான் அந்த லேண்டு ஃபுல்லாகவே. இதுக்கு தான் இறக்கிட்ருக்காங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் புரோக்கர் கொடுக்கறதில்ல. ஆந்திராவுக்கு மட்டும் புரோக்கருக்கு தரும். ஏன்னா லேண்டுக்காரங்க நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஸோ, அதனால் இங்கே அவங்க மட்டும் வந்து புரோக்கருக்கு மட்டும் இங்கே இறக்கி கொடுப்போம். இது போல் உங்களுக்கும் CH5 ஸ்பீடு கன்று வேணுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட தரமான கன்று பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. அங்கே எப்படி ஏற்றுனமோ அதேமாரியே வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? லேண்டு ஆனால் செம்ம பெருசுங்க லேண்டு. ஏப்பா அதோடு இருக்குது. கன்று அது அந்த மாரி பாருங்கள். கன்று நம்ம ஏற்றும்போது எவ்வளோ தெளிவாக இருந்ததோ அதேமாரியே இருக்குது பாருங்கள். ஓகே பாய்.